பாருங்கள், உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் மட்டும் இந்த மாதிரி நிருபங்கள் சபைகளுக்கு எழுதலை. பர்னபாஸ் எழுதியிருக்கிறார். அப்போ AD 64 AD 66, ஓகே, AD 64 AD 66 அவர் சபைகளை சந்திக்க போயிருக்கிறார். ஓகே, அவர் போன இந்த பயணத்துடைய வேத ஆதாரங்கள் இல்லை. அப்படின்னா பைபிளில் இதை பற்றி சொல்லலை, பைபிளில் இதை பற்றி எழுதலை. ஆனாலும் சரித்திரபூர்வமாக அது காண்பிக்கப்பட்டிருக்கிறது. எங்கன்னா லெட்டர் ஆஃப் கிளமன். அப்படின்னா கிளமன் என்ற ஒரு மனுஷன், ஓகே, அவரும் இந்த மாதிரி நிருபங்கள் எழுதுவார். பாருங்கள், உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் மட்டும் இந்த மாதிரி நிருபங்கள் சபைகளுக்கு எழுதலை. பர்னபாஸ் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் இன்னொருத்தரும் எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி நிறையா பேர் இந்த மாதிரி பயணத்துக்கு போனவங்க, வெளி ஊழியத்துக்கு போனவங்க, அவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1 கொரிந்தியர் இருக்குது நம்ம வேதத்தில், 2 கொரிந்தியர் இருக்குது வேதத்தில். ஆனால் இன்னொரு நபர் அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் தான் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் எழுதினார். அதே வேதத்தில் இருக்குது, இப்போ பைபிளில் சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகே, இன்னொரு எழுத்தாளர் 3 கொரிந்தியர் எழுதியிருக்கிறாரு. ஓகே, 1 கொரிந்தியன், 2 கொரிந்தியன், 3 கொரிந்தியன் இருக்குது. ஆனால் இன்னொரு நபர் அதை எழுதியிருக்காரு. ஆனால் அந்த புத்தகத்துடைய இன்ஃபர்மேஷன், தகவல் சரியாக போதுமானதாக இல்லாதனால அது வேதத்தில் சேர்க்கப்படல. அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்கள் தான் அது உண்மையில் அந்த தகவல்லாம் உண்மையான தகவல், நடந்த சம்பவங்கள்லாம் உண்மையான சம்பவங்கள். அதனால் அது அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. இந்த மாதிரி கிளாமன்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார் அவருடைய நிருபத்தில். இந்த மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ரோமர்லேருந்து சிறைச்சாலையிலேருந்து விடுதலை செய்த பிறகு அவர் ஸ்பெயின் நாட்டுக்கு போயிருக்கிறாருன்னு சொல்லி, ஸ்பெயின் நாடை போய் விசிட் பண்ணியிருக்கிறாரு, ஸ்பெயின் நாடை போய் சந்திச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த லெட்டர் ஆஃப் கிளமன் AD 95 அந்த நிருபத்தில் எழுதியிருக்கிறாரு. இது மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்லேருந்து சிறைச்சாலையிலேருந்து விடுதலை செய்யப்பட்ட பிறகு AD 95 அவர் ஸ்பெயினுக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, சரிங்களா? ஸோ அப்போ அது ஒரு ஆதாரம், சரித்திரபூர்வமான ஆதாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையிலேருந்து விடுதலாகி வெளி ஊழியத்துக்கு போயிருக்கார், அப்படின்னா சபைகளை சந்திக்க போயிருக்கிறான்னு சொல்லி அது ஒரு ஆதாரம். ஓகே, வேதத்தில் இருக்காது, பைபிளில் இந்த சம்பவங்கள் பேசப்பட்டிருக்காது. ஓகே, ஸோ